வெல்கம் பேக் டு ஃபியூஷன் வித் நிபா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஆனியன் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேங்காய் எப்படி வச்சு சட்னி அரைக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் அரைக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. அந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அரைச்சிடலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காய், உப்பு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு. இதுக்கு உளுத்தம்பருப்பு தான் வைக்கணும், கடலைப்பருப்பு வைக்கக்கூடாது. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், வெள்ளையாக இருக்கா? நான் இறக்கும் போது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கலர் மாறிடும். அப்போ தான் இந்த சட்னி அரைக்கும் போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். பாருங்க, கலர் மாறிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இஞ்சி, பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கலாம். அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டு இப்போது வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கலாம். வெங்காயமும் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் கூட இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இஞ்சி, பூண்டு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து இதை மாதிரி ஆற வச்சுருங்க. அதுலேயே உப்பு சேர்த்துருங்க. கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். இப்போ ஜார் எடுத்து இந்த பொருள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. காஞ்ச மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா மண்ணு அரைச்சி எடுத்துக்கோம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு தேங்காய், ஒரு வெங்காயம், அவ்வளோதான், டக்குன்னு அரைச்சிடலாம். தோசைக்கு, இட்லிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.